வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன துறையில் எவ்வளோ காலி பணியிடங்கள், என்னென்ன பதவிக்கு எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகும். அப்புறம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். அது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கேம்பஸில் கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு, தமிழக அரசோட வேலைவாய்ப்பு தான் இது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பதவிக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட் உமன் கான்ட்ரிபியூஷன் டு ஃபார்ம் பேஸ்டு எக்கனாமி அண்ட் தர் ஆக்சஸ் டு லேண்ட் ரைட்ஸ் ஏ ஸ்டடி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபாலோயிங் போஸ்ட் என்னென்ன பதவிக்கு, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒரு பதவிக்கும், ரிசர்ச் ஆஃபீஸர் ஒரு பதவிக்கும், ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஒரு பதவிக்கும் அறிவிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கு 25,000 பர் மந்த் சேலரியும், ரிசர்ச் ஆஃபீஸருக்கு 20,000 சேலரியும், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 சேலரி அறிவிச்சிருக்காங்க. 2 வருடம் பணி தான், தற்காலிக பணி தான். விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது முதல்ல கவர்மெண்ட் செக்டரில் உள்ளே நுழைய பாருங்கள், வேலை இல்லாதவங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம். அதனால் ஃப்ரீயாக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். டூரேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டில் டிசம்பர் 2020 ஆர் டில் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட் சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் மாஸ்டர் டிகிரி வந்து சோசியல் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். மஸ்ட் ஹவ் அதாவது நெட்டு ஷெட்டு பிஹெச்டி முடித்தவர்களும் விண்ணப்பிக்க மஸ்ட் ஹவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் இன் சோசியல் சயின்ஸ் டிசிப்ளின் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் உமன் ஸ்டடீஸில் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரிசர்ச் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் சயின்ஸ்லேருந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெட் ஷெட் பிஹெச்டியில் முடித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஃபாசஸ் அட்லீஸ்ட் 2 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் உமன் ஸ்டடீஸ் சோசியல் ஒர்க்கில் சோசியாலஜியில் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். நெட் செட் பிஹெச்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹவ் பிஜி ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் உமன் ஸ்டடீஸ் சோசியல் ஒர்க் சோசியாலஜி சம்மந்தமான இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 5 ஏப்ரல் 2019 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் 5 சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து அப்ளை பண்ணலாம், இந்த பதவியில் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இடம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாக்கின் இன்டர்வியூ தான் இது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ். The candidate attending the interview for the above post are requested to send the hard copy of detailed CV with relevant supporting டாக்குமெண்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ CV நீங்கள் சென்ட் பண்ணும்போது அதோட என்க்ளோஸ் பண்ண சர்டிஃபிகேட்லாம் என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2/4/2019 ஃபாலோயிங் அட்ரஸ்க்குள்ளே அனுப்பியிருக்கணும். டாக்டர் எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கமலவேணி, ப்ராஜெக்ட் டைரக்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், MRP, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ், கோயம்புத்தூர் 46 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. த கேண்டிடேட் அட்டெண்டிங் இந்த இன்டர்வியூ வில் ஹவ் டு பிரிங் a hard copy பயோடாட்டா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டும் பாஸ்போர்ட் சைஸ் எல்லாத்தையும் ஒரிஜினலோட வந்து இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ண சொல்லியிருக்கீங்க. இன்டர்வியூ கலந்துக்கிறவங்களுக்கு பயணப்படி இதெல்லாம் கிடையாதுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த செலக்டட் கேண்டிடேட் வந்து மஸ்ட் ஜாயின் டு இமீடியட்டாக டியூட்டியில் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0422242867. டாக்டர் கமலவேணி, ப்ராஜெக்ட் டைரக்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், MRP, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டடீஸ், பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ், கோயம்புத்தூர் 46 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தர் ஏதாவது டவுட்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் எண்டில் பற்றி 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த பதவிக்கு என்ன விண்ணப்பிக்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு விண்ணப்பிங்க. மீண்டும் நல்ல வேலையை போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.